அவர் வந்து மே 11ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடத்துக்கு அவரும் வர்றதுனால, இதுவும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமா வர்றதுனால, விரய ஸ்தானங்களாகவும் வர்றதுனால, சுப விரயங்களையும், வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா ஆதாயங்களையும் குருவும் குடுக்க போறாரு. அதாவது தேவகுருவும், அசுரகுருவும் இணைஞ்சு உங்களுக்கு யோகங்கள செய்ய போற ஒரு அற்புதமான காலமா இந்த சுக்கிர பயிற்சி காலம் மட்டும் இல்லாம, குருவுடைய நிலையும், சனியுடைய நிலையும், ராகுவுடைய நிலையும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அது போக வந்து தனிப்பட்ட கு குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் சரி, திருமண முயற்சிகள் இருக்கவங்களுக்கு நல்லபடியா திருமணம் கைகூடுறதுக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா சரியாகி நிம்மதி ஏற்படுறதுக்கும், பணம் புழக்கம் குறிப்பா வந்து பணப்புழக்கம் இருந்தா தான் மனசுல மகிழ்ச்சி இருக்குன்ற வகையில வந்து, பணம் நல்ல விதமா கையில புழங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாவும் இந்த சுக்கிரனுடைய காலம் இருக்கப்போது. தொடர்ந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி மே 11ஆம் தேதிக்கு மேல நடக்க இருக்கக்கூடிய குருவுடைய பயிற்சியுமே உங்களுக்கு வந்து அனுகூலம் மறையிறாருன்னு நினைக்க வேணாம். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு, மறைஞ்சிறாருன்னு நீங்க பயப்பட வேண்டியதில்ல. அவருமே உங்களுக்கு நல்ல பலன தான் குடுப்பாரு. ஏன்னா, சுக்கிரனுக்கு கேந்திர தொடர்புல வந்துர்றாரு. ராகுவுக்கு கேந்திர தொடர்புல வர்றாரு. ராகுவுக்கு 4ஆம் இடம். அதாவது ராகுவுக்கும், சுக்கிரனுக்கும் 4ஆம் இடத்துல குருவும், குருவுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும், ராகுவும் வர்றதுனால, நிச்சயமான முறையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு.